இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த வேளையில் உங்களை சந்திப்பதும் தேவனுடைய வார்த்தையும் பேசுவதும் தேவன் கொடுத்த ஒரு பெரிய தயவுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். யெகோவா ராப்பா ஏலிங் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக கர்த்தர் பெரிய ஒரு கிருபையை தேவன் கொடுத்துக்கிறார். இன்னைக்கு உண்மையாக இந்த வசனம் நம்மளோடு கூட அது இந்த வசனங்கள் நமக்குள்ள அது வேலை செய்கிறதா இருக்கிறது. இந்த வசனங்கள் நம்மளை தேற்றக்கூடியதா இருக்கிறது. இன்றைக்கு கூட நம்ம சில வேதத்திலேருந்து சில சத்திய வேதைகள் நம்ம வசனங்களை இன்னைக்கு நம்ம எடுத்து தியானிக்கும் போது அதற்குள்ள போகும்போது ஒரு பெரிய ஒரு கிருபையும் ஒரு பெரிய தயவும் கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய தயவு நம்மளுக்கு தேவையா இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை நம்மளுக்கு தேவையா இருக்கிறது. இவைகளெல்லாம் எங்கே கிடைக்கும் என்று பார்க்கும்போது இவைகளெல்லாம் தேவனிடத்திலிருந்து தான் நம்மளுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. நம்ம தேவனோடு கூட இருக்கும் போது அவரோடு வழிகளில் நம்ம நடக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு எல்லா தேவன் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு எப்படி நம்மளுடைய ஆத்மா இருக்கிறது, நம்ம இந்த ஆத்மாவில் நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த ஆவி ஆத்மா சரீரம் நமக்குள்ள இருக்கிறது. அப்போ இந்த ஆத்மா தேவன் நம்மளை உண்டாக்கி அவரோட சுவாசத்தை கொடுத்து நம்மளை ஒரு மனுஷியாக தேவன் நம்மளை உண்டாக்கி நம்மளை இந்த பூலோகத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை வைத்து எல்லா சகல அதிகாரங்களிலும் சகல நன்மைகளிலும் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். நம்மளுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிறவர் இருக்கிறார். நம்மளை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்ம மேல ஆலோசனை சொல்லுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் இயேசு ராஜாவா இருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த ஆத்துமா எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆத்துமாவாக காணப்படுகிறதா இருக்க வேண்டும். எப்போதும் தேவனை உயர்த்துகிற ஒரு ஆத்துமா காணப்படுகிறதா இருக்க வேண்டும். நமக்குள்ள துதிகள் ஸ்தோத்திரங்கள் இந்த மாதிரி ஒரு வல்லமைகள் கடந்து வரும்போது இந்த ஆத்மா தேவனோடு கூட ஒரு கனெக்ட் ஆகிறதா இருக்கிறது. தேவனோடு கூட நம்முடைய உறவுகள், தேவனோடு கூட நம்முடைய பேச்சுகள் எல்லாமே உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். இதில் பாருங்க, தாவீதின் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 103வது அதிகாரம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் முதல் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தையும் ஒன்றும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மறவாதீங்க என்றார். அப்போ பாருங்க, இந்த 2 தடவை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தையும், அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த சகல உபகாரத்தையும் ஒன்றுமே நம்ம மறக்க கூடாது என்று சொல்லப்பட்டுகிறது. அப்போ பாருங்க, தாவீது எப்படி அவர் அந்த உள்ளத்துக்குள்ள தேவனை அவர் வர்ணிக்கிறாரு, தேவனை அவர் உள்ளத்திலிருந்து எப்படி அவர் கொண்டு வருகிறாரு, எப்படி அவர் அந்த ஒரு வெளிப்பாடோடு கூட அந்த ஸ்தோத்திரத்தோடு கூட அவர் கடந்து போகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாக்கள் இன்னைக்கு ஆண்டோருக்குள்ள இருக்கிறதா, தேவனை மகிமைப்படுத்துகிறதா என்று நம்ம என்ன பண்ண வேண்டும், சற்று நேரம் நம்ம யோசிக்கிறதுக்கு வேண்டும். இந்த ஆத்மா நமக்குள்ள இருக்கு. இந்த ஆத்மா எப்போது கர்த்தரை அவர் செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும், அவர் செய்த எல்லா உபகாரங்களையும் நினைக்க வேண்டும். நினைத்து இதுக்குள்ளேருந்து எப்போது இந்த ஆத்மாக்குள்ளேருந்து தேவ ஸ்தோத்திரங்களும் ஜபங்களும் ஆராதனைகளும் காணப்படுகிறதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது என்ன ஆகுறது என்று பார்க்கும்போது நம்மளை இந்த சங்கான கிரியைகளோ வேறு பொல்லாப்புகளோ வேறு அசியமான காரியங்களோ நம்மளை தொடாதபடிக்கு ஒருத்தர் பாதுகாத்து கொள்ளுகிறார். அப்போ பாருங்க, இன்றைக்கு நம்ம நிற்கிறோம் என்றால், இன்னைக்கு நம்ம ஓடுகிறோம் என்றால் அவருடைய கிருபை தான், அவருடைய தயவு தான், அவருடைய கிருபையில தான் நம்ம நிற்கிறோம். அப்போ இந்த ஆத்துமா என்ன பண்ணுகிறது, அப்போ ஆண்டவர் சொன்ன இந்த ஆத்துமாக்குள்ள தேவனை வர்ணிக்கிறதா இருக்க வேண்டும். இந்த ஆத்துமா தேவன் சிருஷ்டித்த தேவன், அவர் நம்மளுக்கு சாஸ்திரத்தை கொடுத்து அவருடைய ஜீவனை நம்மளுக்காக கொடுத்த ஒரு அருமையான தேவனா இருக்கிறார். அப்போ இந்த ஆத்துமா எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அப்போ இந்த முழு உள்ளத்தோடு அவரை தேடுகிறவராக நம்ம இருக்க வேண்டும். முழு பலத்தோடு கூட அவரை தேடுகிறவராக நம்ம இருக்க வேண்டும். அப்போ நம்ம தேடும் போது அவரை நம்ம என்ன பண்ணுகிறோம்,
கண்டறிகிறோம், அவரை நாங்கள் பார்க்கிறோம், அவரை நம்ம 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 பார்க்க முடியும். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்குள்ள இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் என்ன கொண்டு வருகிறேன்னா, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் நம்ம மறக்கவே கூடாது. அவர் எத்தனை நன்மைகள் நம்முடைய குடும்பங்கள்ல ஆண்டவர் எத்தனை அற்புதங்கள், ஊழியங்கள்ல எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த நாள் வரைக்கும் வாழுகிறோம் என்றால் எத்தனை அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். அவைகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு சொல்லக்கூடியவர்களா நம்ம காணப்பட வேண்டும். இதுல பாருங்க, தாவீது அவருடைய முழு இதயத்தோடு முழு பலத்தோடு கூட தாவீது ஒரு காரியத்தை அங்க ஏறெடுக்கிறாரு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லும் போது, அவர் செய்த சகல வார்த்தை மறவாதே என்னும் போது, அப்ப தாவீது ஒரு நாள் அவர் மறந்து போகாம அந்த காரியங்களை செயல்படும் போது, கீழே 2வது வசனம் எப்படியா சொல்லப்பட்டு இருக்கு, அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் தேவன் என்ன பண்ணாரா, மன்னித்தவரா இருக்கிறார். எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து அவருக்குள்ள இந்த நோய்களை குணமாக்கினார் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஆத்மா கர்த்தரோடு கூட இருக்கும்போது, இந்த ஆத்மா தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது, இந்த ஆத்மா தேவனோடு கூட ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தோடு கடந்து போகும்போது, நமக்குள்ள இருக்கிற அக்கிரமங்கள், நமக்குள்ள இருக்கிற வியாதிகள் எல்லாமே மாறக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, மாறக்கூடியதா இருக்கிறது. நம்ம என்ன பண்றது கிடையாது, சரியான ரீதியில நம்ம என்ன பண்றது கிடையாது, ஒரு ஜபத்தை நம்ம கொண்டு வர்றது கிடையாது, ஒரு ஸ்தோத்திரத்தை நம்ம கொண்டு வர்றது கிடையாது. நம்மளோட ஆத்மாக்குள்ள நல்ல ஒரு பிரசன்ட்டை ஆவியில உணர்ந்து அந்த காரியங்களை நம்ம கொண்டு வர்றது கிடையாது. அது நிமித்தம் என்ன ஆகுறது என்றால், இன்னைக்கு அப்படியான ரீதி அந்த காரியங்கள் எல்லாம் அந்த காரியங்கள் எல்லாம் செயல்படாம நம்ம போகிற நிமித்தம் நமக்குள்ள என்ன ஆகுறதுன்னா, பலவீனங்களோ வேற காரியங்கள் நமக்குள்ள காணப்படுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நம்ம யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்க ஒருவருக்கு அதிகாரம் உண்டு. நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க ஒருவருக்கு அதிகாரம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜாவா இருக்கிறார். நம்முடைய எல்லா துர்குணத்தையும் எல்லா காரியத்தையும் அவர் எடுத்து போட அதிகாரம் தேவனுக்கு உண்டு. தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் இந்த உலகத்துல எதுவும் எம்டியா இல்லை, ஆண்டவர் எல்லாமே ஃபில் பண்ணி நம்மளை ஆண்டவர் ஒரு மனுஷனாக கர்த்தர் உண்டாக்கி நல்ல ஒரு குடும்பத்தையும் நல்ல ஊழியங்களையும் நல்ல காரியங்களையும் கொடுத்து அவர் போனவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு இன்னும் நம்முடைய துன்மார்க்கத்தில் நம்ம வாழுகிறோமா, இன்னும் அக்கிரமத்தில் இருக்கிறோமா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் என்னைக்கு மன்னிக்கப்படுகிறதோ, நம்முடைய அக்கிரமங்கள் என்னைக்கு மன்னிக்கப்படுகிறதோ, அப்போது கர்த்தரிடத்துல ஒரு பெரிய தயவை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். இதுக்கு உதாரணமான வசனத்தை நம்ம எடுத்து நம்ம வாசிக்கும் போது, மார்க் இந்த சுவிசேஷத்துல 2வது அதிகாரத்துல நீங்க 1-5 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அந்த கிராமத்துக்கு கடந்து போறாரு. அந்த கிராமத்துக்கு கடந்து போகும்போது, அந்த கிராமத்துல ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிறான். அவன் பார்க்கும்போது அவனு 4 பேர்கள் அவர்களை அந்த ஒரு படக்கில தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவர்களோ கேள்விப்படுகிறார், இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார், இயேசு இடத்துல போனா இவர்களுக்கு குணமாகும். இந்த திமிர்வாதக்காரனுக்கோ எழுந்து நடக்க முடியாது, அவனால் எந்த ஒரு காரியமும் செயல்பட முடியாது. அப்படியாக ஒரு பரத்த படைக்கில இருக்கிறான், அந்த கட்டலுக்குள்ள இருக்கிறான். அவனுக்கு உதவி செய்யும்படியாக 4 பேர்கள் வரார்கள். அந்த 4 பேர்கள் வரும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசுவை பார்க்கும்படியாக ஒரு திரளான கூட்டங்கள், திரளான ஜனங்கள் அந்த இடத்துல இருந்தவர்களா இருக்கிறார்கள். அதுல அநேக பேர் வியாதிஸ்தர்களும் சாசை பிடித்தவர்களும் அநேக பேருக்கு விடுதலை வேணும் என்று அந்த இடத்துல இருக்கிறார்கள். இவர்களோ அந்த இடத்துல உள்ள போகணும் என்று, இயேசுவை பார்க்கணும் என்று நினைக்கிறார்கள். ஆனா அவர்களால் முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மேல கூரையை அவர்கள் ஓபன் பண்ணி என்ன பண்றாங்க, தேவன் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள டைரக்டா அந்த திமிர்வாதக்காரனை கீழே இறக்கக்கூடியவர்களா இருக்காங்க. கீழே இறக்குறாங்க. அப்ப இறக்கிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் அந்த இடத்துல பாருங்க, ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். அவர் அற்புதத்தை செய்கிறார். அவரோட மனசுக்குள்ள என்ன நினைத்தானோ, ஆத்மாக்குள்ள என்ன நினைச்சானோ, இல்லை நான் இப்படியே படுத்த படிக்கல இருந்துருவனா, என்னால் எழுந்து நடக்க முடியாது, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், என் வாழ்க்கையில என் நண்பர்களை பார்த்தேன், குடும்பத்தை பார்த்தேன், எல்லாத்தையும் நான் பார்த்தானா இன்னைக்கு என் வாழ்க்கை இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. என் வாழ்க்கை ஒரு படுத்த படிகள் இருக்கு.
ஏன் நான் எவ்வளோ, ஒருவேளை அவன் மருந்துகள் எடுத்துக்கலாம், மெடிசின் எடுத்துருக்கலாம், வேண்டிய எல்லா வச்சு காரியத்தையும் செய்திருக்கான். எல்லாத்துலேயும் அந்த திமிர்வாதனுக்கு ஒரு தோல்வி உண்டாயிருக்கும். தோல்வி உண்டாயிருக்கும். கடைசியா ஒரு தடவை இயேசுவை பார்க்கும்படியாக வராங்க. ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்களே, அவருடைய விசுவாசத்தை நீங்க பார்த்தா பெரிதா இருந்தது. அவர் அந்த இடத்துல நடுவில் இறக்கிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு மறுவார்த்தையும் அந்த இடத்துல அவர் பேசல. நீ என்ன அக்கிரமம் செய்தியோ, நீ என்ன பாவம் செய்தியோ, உனக்கு இந்த வியாதி வந்துச்சு. இன்னைக்கு ஒரு மனுஷங்கிட்ட போகும்போது, சில இடங்கள்ல நம்ம போய் இருக்கும்போது, நீ என்ன அக்கிரமம் செஞ்சு உனக்கு இந்த வியாதி வந்துச்சு, நீ என்ன பாவம் செஞ்சு உனக்கு இந்த வியாதி உனக்கு வந்துச்சு என்று இப்படி நம்மளை சொல்லி நம்மளை புறம்பி தள்ளக்கூடிய ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்கள் உலகத்துல. ஆனால் நம்மளை தேற்றி நல்ல வார்த்தையில சொல்லி கொண்டு போறவர்கள் சில ஜனங்கள் மட்டும் தான் இருக்கிறார்கள். ஆனா இந்த இடத்துல பாருங்க, தேவன் எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவனா இருக்கிறார், எவ்வளவு இரக்கமுள்ள ஒரு தேவனா இருக்கிறார், எவ்வளவு ஒரு தயவுள்ள தேவனா இருக்கிறார். அந்த இடத்துல அந்த திமிர்வாதனைக்காரனை கண்டு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லா பாவங்களும் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய எல்லா பாவங்களும் உனக்கு மன்னிக்கப்பட்டது இப்போ என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, அங்க ஒரு படுத்த படைக்கல வராரு. அந்த இடத்துல ஆண்டவர் எந்த ஒரு ஜெபத்தையும் அந்த இடத்துல ஏறெடுக்கல. அவர் என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை பேசுகிறார், உன்னுடைய அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. அப்போ பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வியாதிக்கு பின்பாக, என்னுடைய தோல்விக்கு பின்பாக ஏதோ ஒரு ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு நம்ம சில நேரத்தில் நம்ம ஜெபித்து பார்க்குறோம், போராடி பார்க்குறோம், எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து முயற்சி எடுத்து நம்ம பார்க்குறோம், தோல்வி ஆகிறது. ஆனால் நம்மளுக்கு பின்பாக ஏதோ ஒன்று கிரியை செய்கிறது. ஒருவேளை நம்முடைய தலைமுறை சாபமாக இருக்கலாம், இல்லை நம்முடைய பாவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நமக்குள்ள கிரியை செய்யலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்மளுக்காக எல்லாமே செய்து முடித்து போனவர். அவருடைய கல்வாரி சிலுவையில் நம்மளுக்காக எல்லா அதிகாரங்களையும் துரைதனங்களையும் ஜெயித்து போன ஒரு அருமையான தேவன் இருக்கிறார். இந்த பூலோகத்தில், உலகத்துல அவர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படியாக அதிகாரம் பெற்றவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த இடத்துல அவன் பாவம் அந்த நிமிடத்துல மன்னிக்கப்படும் போது அந்த படத்தை படைக்கிலிருந்து அவன் எழுந்து நடக்கக்கூடியவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு எந்த ஒரு மெடிசின் போடல, அங்க எதுவுமே நடக்கல. ஆண்டவரோடு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, உன்னுடைய அக்கிரமங்கள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து போ என்றார். ஹல்லேலூயா. உடனே அந்த படுக்கை, அவன் சூழ்நிலை, அவன் நிலைமை எல்லாமே ஒரு நொடி பொழுதுல, கொஞ்ச நேரத்துல என் தேவன் இயேசு ராஜா அந்த இடத்துல அற்புதத்தை செய்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, அவனுக்குள்ள இருக்கிற வியாதிகளும் நீங்கி போகிறதா இருக்கிறது, அவனுக்குள்ள இருக்கிற தோல்விகள் நீங்கி போகிறதா இருக்கிறது, அவனுக்குள்ள இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி போகிறதா இருக்கு. அவன் வாழ்க்கை ஒரு வெற்றியாகவும் ஜெயமாக கர்த்தர் மாற்றக்கூடிய ஒரு அருமையான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் அவனுக்கு செய்த ஒரு பெரிய தயவு, அவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. ஆனா இன்னைக்கு வேதத்துல இருந்து சிலரெல்லாம் நம்ம பார்க்கும்போது, சிலர் தேவனோடு கூட சஞ்சரித்தார்கள், தேவனோடு கூட இருந்தார்கள், தேவனோடு கூட போனார்கள். ஆனா சிலர் தேவனத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாம போய்விட்டார்கள். சிலர் மன்னிப்பு கேட்கல. வேதத்துல இருந்து பார்க்கும்போது மன்னிப்பு கேட்கல. ஆனா இன்றைக்கு ஒரு மனுஷன் ஒரு பாவத்துல செய்யறானோ, என் மாம்சம், என் ஆவி என்னைக்கு என்ன ஒரு பாவத்துல தூண்டி விடுகிறதோ, என்னைக்கு நான் ஒரு பாவத்தின் வழியை நோக்கி நான் போகணும், ஒரே ஒரு வழி இருக்கு. அப்பாவோட சன்னிதானத்துல விழுந்து, அப்பா நான் உனக்கு தவறாம அந்த பாவத்தை செய்த, என்ன நீங்க மன்னிங்கப்பான்ற ஒரு வார்த்தை சொல்லும் போது அவருடைய தயவு நம்ம மேல இறங்கி வரும், அவருடைய இறக்கம் நம்ம மேல இறங்கி வரும், அவருடைய அன்பு நம்ம மேல இறங்கி வரக்கூடியதா இருக்கிறது. இதுல பாருங்க, முதலாவது ஆதாம் ஏவாள் கர்த்தர் உண்டாக்குறாரு, பழகும் பெருகும்படியாக எல்லா விஷயத்தையும் தேவன் அதிகாரத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறாரு. கொடுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல நன்மை தீமை அறியும்படியாக ஒரு கனியை வைத்துட்டு போறாரு. அந்த கனியை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, இந்த கனியை நீங்க புசிக்காத, ஏவாளுக்கு சொல்லிட்டு போறாரு, ஆதாம் ஏவாளுக்கு சொல்லிட்டு போறாரு, எல்லா கனியும் புசிங்க, ஆனா இந்த கனியை மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க, புசிக்காதீங்கன்னு. பாருங்க, தேவன் அந்த சாயங்கால வேளையில தேவன்
தேவன் அவரோடு கூட வந்தாரு, அந்த தோட்டத்துல இறங்கி வந்தார், அவரோடு கூட சஞ்சரித்தார், பேசினார், அவங்க தேவனோடு கூட உறவு வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனா அவர் என்னைக்கு பிசாசுடைய அந்த வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தை மீறி அந்த பழத்தை புசிக்க ஆரம்பித்தார்களோ அப்போதே அவர்களுக்குள்ள அந்த பாவ உணர்வு உண்டானதா இருக்கிறது. சரி ஆயிட்டு, அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது ஆதாம் வந்து ஏவாள் மேல குறை சொல்றான். அப்ப இந்த மாதிரி ஒரு காரியங்கள் இவர் தான் சாப்பிட கொடுத்தான் எல்லாமே அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு காரியத்தை அவர்கள் செயல்படல. என்ன காரியத்தை செயல்படலன்னா, தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கவே இல்லை. நான் தப்பு செய்துட்டேன், என்ன நீங்க மன்னிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட அவர்கள் கேட்கல. ஆனா தேவன் அவர்கள் மேல தயவா இறங்கி அவர்களை கர்த்தர் அவரை வைத்தவராக இருக்கிறார். ஆனா ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். ரெண்டாவது விஷயம் நம்ம கொண்டு வரும்போது பார்க்கும்போது, இந்த இடத்துல அனனியா சப்பரியா 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு நல்ல விசுவாசத்துக்குள் இருக்கிறவர்கள், அவர் நல்ல தேவ அப்போஸ்தலரோட போதனைகளை ஃபாலோ பண்ணவர்கள், வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள். ஆனா அவர்களுக்குள்ள இருந்தது காரியம் என்னென்றால் வஞ்சனை ஒரு காரியம் இருந்தது. வஞ்சனை காரியம் பரிசுத்தாவிற்கு விரோதமாகும், தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பொய் சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. இரண்டாவது பார்க்கும்போது அவர் இதயத்துல பிசாசானவன் நிரப்பினவனா இருக்கிறான். எப்போது அவங்களுக்குள்ள அந்த தவறான எண்ணம் அவர்களுக்குள்ள வருகிறதோ, அவர்கள் கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல, பெரிய பாவத்தை அவர்கள் செய்யல, அவர்களுக்குள்ள இருந்த எண்ணம், அந்த தவறான எண்ணம் எப்போ வந்ததோ ஒருவன் காத்து கொண்டிருக்கிறான். அவன் நமக்குள்ள வந்து கிரியை செய்யும்படியாக, நம்முடைய ஆத்மாவை அழிக்கும்படியாக, நம்முடைய ஜீவனை அழிக்கும்படியாக ஒருவன் காத்து கொண்டிருக்கிறான். எப்படி அழிக்கணும்? எப்படின்னா அவர்கள் சாசனம் பாருங்க, அந்த இடத்துல கரெக்டா அந்த இடத்துல செய்யறான். இவர்கள் எதுல விழுவார்கள்? ஆஸ்தி, பணம். இன்னைக்கு அநேக பேர்கள் பொருள்லையும் வேற விஷயங்களையும் இன்னைக்கு என்ன பண்றாங்க? மனிதர்கள் விழுந்து போறார்கள். ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, தேவன் அந்த இடத்துல அவர்கள் பொய் சொல்லாம வந்து, என் கிரயத்துல இருந்து இவ்வளவுதான் நான் வித்தேன், இவ்வளவுதான் நான் கொடுத்தேன் என்று ஆண்டவர்கிட்ட ஒருவேளை அவங்க வந்து சொல்லி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருந்தா ஆண்டவர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருப்பார். இன்னொன்று பார்க்கும்போது சப்பரியா செத்து கணவனுக்கு தெரியாது, கணவன் செத்து மனைவிக்கு தெரியாது, இப்படியாப்பட்ட காரியமா இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்று யோசித்து பாருங்க, அந்த நிலத்தை வித்துட்டு வந்து அவர்கள் வந்து பிசாசனுக்கு இடம் கொடுக்காம, அவன் வஞ்சனைக்கு இடம் கொடுக்காம தேவன்கிட்ட வந்து, அப்பா நீ எனக்கு வந்தது கிரயத்துல இவ்வளவுதான் வந்துச்சு பணம், இதுதான் நான் உங்கள்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் சொல்லிட்டு அவங்க பொய் சொல்லாம அந்த அக்கிரமத்துக்குள்ள போகாம இருந்தா தேவன் அதை காட்டிலும் 100 மடங்கு அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுத்திருப்பார். அவருடைய நிலங்கள் இன்னும் ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அவர்கள் அந்த விட்டு வந்த காரியத்தோடு ஆண்டவர் 100 கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான தேவன் இருக்கிறார்கள். ஆனா கொஞ்சம் ஆசையில போய் விழுந்து அவர்களும் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்காம மடிந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மன்னிப்பு கேட்காத அந்த பாவத்துக்குள்ள போகிறவனுக்கு என்ன ஆகுறதுன்னா, பிசாசனவன் கிரியை செய்கிறவனா இருக்கிறான், சத்துருவானன் கிரியை செய்கிறவனா இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த பாவ மன்னிப்பு நமக்குள்ள இருக்கிறதா? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? நம்முடைய அக்கிரமங்கள் இன்னைக்கு சாகப்பட்டிருக்கிறதா? நம்முடைய எல்லா தேவனுக்கு விரோதமான காரியங்களை பட்டிருக்கா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அவர்களும் அனனியா சப்பரியா அவர்களும் மன்னிப்பு என்ன பண்ணல? கேட்கவே இல்லை. அவர்கள் கேட்கவே இல்லை. அவன் 3வது பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தை அவனோட அழைப்பு தெரிந்து கொண்டான், தேவனோடு கூட இருக்கிறத தெரிந்து கொண்டான், ஊழியத்துல இருந்தான், ஊழியம் செய்தான், எல்லாம் செய்தான், ஊழியத்துல வந்து பங்காளியா இருந்தான், ஊழியத்துல வந்து தேவனோடு எங்க போனாலும் தேவனோடு கூட இருந்தான், தேவன் ஜெபத்திலையும் கடந்திருந்தான், பந்தி விசாரிப்புலையும் இருந்தான், எல்லாத்துலயும் அழைப்பு தெரிந்து கொண்டு ஊழியத்துல தெரிந்து கொண்டு தேவனோடு கூட ஒரு என்ன பண்ண டாக்ஸ் கலெக்டராக அப்படியாக அவன் என்ன பண்றான்? ஒரு பணத்தை அவன் எல்லாம் கையாளுகிறவனா இருக்கிறான். ஆனா அவனிடத்துல என்ன இல்லைன்னா, அவன் வந்து 30 வெள்ளி காசுக்காக தேவனை அவன் காட்டி கொடுக்கிறவனா இருக்கிறான். அவன் வந்து என்ன பண்ணல? தேவனிடத்துல வந்து யூதாஸ் காரியத்தின்னு மன்னிப்பு கேட்கவே இல்லை, மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் நாண்டு கொண்டு
அவன் செத்து போனான் என்று வேத வசனம் சொல்லப்பட்டுகிறது. அவன் பிசாசியாக மாறிவிட்டான் என்று வேத வசனம் சொல்லப்பட்டுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம், எத்தனையோ தவறுகளை நம்ம செய்கிறோம், எத்தனையோ விரோதமான காரியங்களை செய்கிறோம். அப்பாவோட சன்னிதானத்தில் போய், அப்பா இன்னைக்கு நான் இப்படி செய்கிறேன், இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் இப்படி இருக்கு, என்னால் எழுந்துக்க முடியல, எனக்கு தயவா மன்னிங்கன்னு சொல்லும் போது அவருடைய மன்னிப்பின் கரம் உன் மேலே இறங்கி வருகிறதா இருக்கிறது. இவனும் மன்னிப்பு பெறாம அவன் ஆண்டு கொண்டு செத்து போனான். அதே போல பழைய காலத்தில் பார்க்கும்போது எலிசா கூட இருந்த பார்க்கும்போது கேயாஸ் என்ற ஒரு மனுஷன் தான் உடன் ஊழியத்துல எலிசா கூட ஒரு வல்லமையான ஊழியக்கார். அவர் ஒரு மனுஷன் வருகிறான்னா அவ்வளவு ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவார். அப்படியாப்பட்ட ஒரு வல்லமையா கர்த்தரால பயன்பட்ட ஒரு எலிசா, ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனோடு கூட கேயாஸ் இருக்கிறான். அவனோ பார்க்கும்போது இவர் அந்த நாகமானுக்கு அவனுடைய குஷ்டங்கள் எல்லாம் குணமாகும் போது நாகமானோ தன்னை எல்லாத்தையும் பணத்தையும் ஆஸ்தியும் கொண்டு வருகிறான். ஆனால் இவனுக்கோ எண்ணத்து மேலே போனதுன்னா பணத்தின் மேல் ஆசை போனதா இருக்கிறது. அவனுடைய மனது, அவனுடைய ஆத்துமா, அவனுக்குள்ள இருந்த அந்த பணங்கள், நிலத்தின் மேல அவன் வைத்திருந்த அந்த ஆஸ்தி மேல அவனுக்கு கண் போனதா இருக்கிறது. ஆனா அந்த இடத்துல போகும்போது அதுல எலிசா எந்த ஒரு காணிக்கை அந்த இடத்துல எடுக்கல, அனுப்புறாரு. ஆனா கேஎஸ் என்ன பண்ணுகிறான், ஓடி போயிட்டு அந்த இடத்துல என்னுடைய ஆட்கள் அனுப்பி வைத்தாருன்ட்டு அதெல்லாம் கொண்டு வருகிறான். அப்போ அந்த இடத்துல எலிசா கேட்கிறாரு, என் மனது நோடு கூட போகலையா என்று அந்த இடத்துல கேட்கிறாரு. ஆனா அந்த கேஎஸ் போய் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்காம அவனும் என்ன பண்ணான், நாகமானோட குஷ்டம் அவனுக்குள்ள வந்ததா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் மன்னிப்பு. இந்த மன்னிப்புன்ற வார்த்தையில எல்லா வகையானதும் அடங்கி இருக்கு. அல்லேலூயா. எல்லா வகையானது மன்னிப்புக்குள்ள போகும்போது எந்த மனுஷனா இருந்தாலும் அவன் கொடிய வியாதியில, பாவத்துல, இல்லை அக்கிரமத்துல விழுந்தாலும் அப்பா இடத்துல போய் அப்பா என்ன மன்னி என்று கேட்கும் போது அவனோட மன்னிப்பு கர்த்தர் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல விசுவாசோட வஞ்சனையில நீங்க உள்ளாதபடிக்கு நீங்க எவைகளெல்லாம் மன்னிக்கிறீர்களோ அவைகளெல்லாம் நான் மன்னிப்பேன் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த பூலோகத்துல யாராருக்கு நாங்கள் மன்னிப்பு செலுத்துகிறோமோ, யாரார நாங்கள் மன்னிக்கிறோமோ அவைகளெல்லாம் தேவன் நம்மளுக்கும் இன்னைக்கு மன்னிக்கக்கூடியவர்களா இருக்காரு. ஆனா இன்னைக்கு விசுவாசிகள் ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் ஆவறது கிடையாது. இன்னைக்கு ஒரே சபைக்கு போறவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டா ஆவறது கிடையாது. இன்னைக்கு அவங்களோட பேச்சு வார்த்தைகளே வித்தியாசமா இருக்கு. 20 வருஷம் சபைக்கு போறேன், இப்படி போறேன்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு மன்னிப்பான குணம் கிடையாது, ஒரு இறக்கம் குணம் கிடையாது, ஒரு நல்ல ஒரு சமாதானமான ஒரு குணம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு வேதத்தில் நம்ம எடுத்து பார்க்கலாம், அநேக காரியங்கள் இருக்கிறது. அப்போ அநேக காரியங்களில் நம்ம ஒன்று மன்னிப்பு பெறணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறோ தன்னை சிலுவையில் அவர் ஏறும்போது, சிலுவையில் போகும்போது அவரை காரி திப்பினார்கள், அடித்தார்கள், நொறுக்கினார்கள். அவர் எல்லா வகையான அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனா அவரு இந்த ஜனங்கள் தவறாம செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அந்த ஒரு மன்னிப்புனால இடி உலகமே ரட்சிப்புக்குள்ள வந்ததா இருக்கு. எத்தனையோ கோடி ஜனங்கள் நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்தவர்களா இருக்காங்க. ஒரு வார்த்தையால தேவன் இரக்கமுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் மன்னித்து நம்முடைய அக்கிரமத்தையெல்லாம் நீக்கிற ஒரு அருமையான தேவன் இயேசு ராஜா நம்மளோடு கூட இருக்கிறார். ஆனா ஒருத்தங்கிட்ட மன்னிப்பு கிடையாது, அவன் தான் விசுவாசியனா இருக்கிறான். அவங்ககிட்ட மன்னிப்பும் கிடையாது, இரக்கமும் கிடையாது, குணமும் கிடையாது, அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆத்துமாக்களை அழிக்கும்படியாக, ஆத்துமாக்களை பாவத்துல தள்ளும்படியாக, ஆத்துமாக்களை கீழே உழு வைக்கும்படியாக சத்துருவான் இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிறான். நல்லா அதான் தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவன் அழிக்கவும் கொல்லவும் அவன் வருகிறான், வேற ஒன்றுத்துக்கும் அவன் வருவது கிடையதில்லை. நம்மளை அழிக்கும்படியாக, நம்மளை கொல்லும்படியாக, நம்மளை ஒரு பாவத்துல தள்ளும்படியாக இன்னைக்கு உலகத்துல வருகிறான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஐயோ என்னுடைய பார்த்து யார் மன்னிப்பாங்க, எப்படி நான் இந்த இதிலிருந்து வெளியே வருவேன்ற ஒருவேளை கேள்வியோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன்னை நல்ல ஒரு பிரகாசம் பண்ணுகிற ஒரு அருமையான தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்கலாம், கர்த்தரிடத்துல நம்ம தயவு பெற்றுக்கொள்ளலாம், தேவனிடத்துல இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இறங்கி வருகிறதா இருக்கிறது. ஆனால் தேவன் நம்மளை அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார்.
இந்த வேளையில கூட இந்த வார்த்தைகளெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கொஞ்ச நேரம் நம்ம தேவனிடத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளுதலாம். அருமையான தேவனே, அப்பா, இந்த நாள் ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே, அப்பா, நம்முடைய வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆண்டவரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரத்தையும் மறவாமே என்று சொல்லப்பட்டுகிறதையா. நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது ஆண்டவரே. நீ செய்த நன்மைகள், நீ செய்த உபகாரங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கை எல்லா பாவங்களையும் எல்லா கிரமங்களையும் மன்னித்து எங்களை ஒரு மனுஷியாக கர்த்தர் உண்டாக்கி இந்த உலோகத்தில் வைத்ததுக்காக உண்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆத்மா உண்மை விட்டு விலகி போகக்கூடாது. இந்த ஆத்மா துன்மார்க்கத்தில் போகக்கூடாது. இந்த ஆத்மா ஆண்டவரை எங்கேயோ போயிடக்கூடாது ஆண்டவரே. உண்மையே பின்பற்றுகிற ஒரு ஆத்மாவா கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள்லாம் தேவன் ஆசீர்வதிங்க. எல்லாம் தூய கரத்தை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.